நீங்கள் உங்கள் புத்தகத்தில் சொல்லியிருந்தீங்க சாமி, தர்மம் செய்யுங்கள், அது உங்களோட தீவினையே போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ தர்மம் மட்டும் செஞ்சால் போதுமா? யோகம்லாம் எதுக்கு சாமி? தர்மம் செய்தால் தீவினை மட்டும்தான் போவோம். தர்மம் செய்கிறதால கடவுளை போய் அடைய முடியாது. தர்மமும் செய்யணும், யோகமும் செய்யணும். தர்மத்தால் உன் பாவம் அழியும், யோகத்தால் கடவுளை அடையலாம். அதனால் இது ரெண்டும் அவசியம். இப்போ ஒரு 10 ஆம்பளைங்க ஒரு ரூம் எடுத்துக்கினா குடும்பம்னுவாங்கள, சொல்லுவாங்கள்ல? இல்லைங்க 10 ஆம்பளைங்க சேர்ந்து ஒரு குடும்பம் பண்ணுறாங்கங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு ஆம்பளை கூட ஒரு பொம்பளை சேர்ந்தா என்ன சொல்லுவாங்க? குடும்பம்னுவாங்க. அது மாதிரி இது ரெண்டும் செய்தால் தான் கடவுள் வழிபாடு. தர்மம் செய்தினா நீ எந்த உலகத்தில் நீ பாவத்தை செய்தியோ அதே உலகத்துக்கு நீ தர்மத்தை பண்ணும்போது அந்த பாவம் உலகத்திலேயே அழியும். ஆனால் அது உலகத்தோடு தான் நீ கடவுள்கிட்ட போவாது. கடவுள்கிட்ட போனேன்னா நீ யோகத்தையும் செய்யணும். யோகத்தையும் செய்யும்போது இந்த பாவமும் அழிஞ்சிடும், கடவுள்கிட்டவும் போகலாம். அதனால் அது ரெண்டையும் சொல்லிக்கிறேன். அப்போ வசதி இல்லாதவங்க வந்து யோகம் மட்டும்தானே பண்ண முடியும், அவங்க தர்மம் பண்ண முடியாது. பண்ணட்டும் பண்ணலாமே. யோகம் பண்ணினா உன் பாவமும் அழியும், கடவுளையும் சேரலாம். இது கடவுளை சேர்றதுக்கு வசதி இல்லாம வேணும், மனசு தான் வேணும். மனம் சீராக இருந்து ஒரே வைராக்கியத்தோடு நின்னால் கடவுளை அடையலாம். ஆனால் ஏதோ யோகா ஒரு குரு கிட்ட வந்தால் அவர்கிட்ட உபதேசம் வானுங்க, என் பாவம்லாம் போயிடுச்சு, நான் கடவுளை பார்த்தேன்னு ஏமாற்றக்கூடாது, அது தப்பு. அதனால் ஓயோ முயற்சியாக இது வசதிக்கே இது இங்கே அடிப்படை பேசு இது கிடையாது. இது மனசுக்கு தான் பேசுது. மனம் உனக்கு உறுதியோடு இருக்கணும். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இது கடவுளை அடையணும், எந்த கஷ்டம் உலகத்தில் எல்லாத்தையும் நான் இழக்க தயார், இறைவா நீ உன்னை மட்டும் இழக்க மாட்டேன்ற மன உறுதி எவனுக்கு இருக்குதோ அவன் கண்டிப்பாக அடைவான். அதனால் தர்மங்கள் அவசியம் பண்ணணும் மனுஷன். ஏன்னா மனுஷன் தெரிஞ்சியும் பாவத்தை பண்ணுறான், தெரியாமையும் பாவங்கள் நடந்துடும். அப்போது அதை அழிக்கணும்னா தர்மம் அவசியம். ஆனால் இறைவன் அடையணும்னா யோகம் அவசியம். அதனால் யோகம் கட்டாயம் வேணும் சாமி. தர்மம் பண்ணால் நம்ம செஞ்ச பாவம்லாம் அழியதுக்கு வாய்ப்பு இருக்கா சாமி? கண்டிப்பாக. இந்த பிறவிலே பாவம் எங்கே பண்ண? நீ நம்ம அறிஞ்சு செஞ்சு ஏதோ பண்ணியிருப்போம். எங்கே பண்ண? முந்தின ஜென்மத்தில் கூட பண்ணியிருப்போம். அட எந்த ஜென்மத்திலாவது பண்ணு சாமி. எங்கே பண்ண பாவத்தை? பாவம் எங்கே பண்ணுற நீ? உலகத்தில் தானே சாமி பண்ண முடியும், வேற எங்கே போய் பாவத்தை பண்ண முடியும்? நீ இந்த பிரிவில் இருக்கட்டும், இல்லை 5 பிரிவுக்கு முன்ன கூட இருக்கட்டும், இங்கே தானே பண்ணியிருக்க முடியும். அப்போ இந்த உலகத்துக்கு தர்மம் பண்ணினா அந்த பாவம் அங்கே இங்கிடும். நீ எங்கே பிறந்தி அங்கே தானே போய் சாவற இல்லை? அப்போது எங்கே பாவத்தை பண்ணியும் அங்கே தர்மத்தை பண்ணும்போது தானே அந்த பாவம் அழியும். பட்டினத்தார் சொல்கிறார், உஜினி நாட்டில் இந்த பிறவி எடுத்து நான் ஒரு பாவம் பண்ணலை சாமி, ஆனால் போன பிரிவில் நான் என்ன பாவம் பண்ணன்னு தெரில, அதனுடைய விளைவு இங்கே வந்து எனக்கு தண்டனை கொடுக்குறாங்களேன்றார். உஜினி நாட்டில் ஒரு கழுகு மரம் ஏற்றுன்றாங்க. அப்போல்லாம் மன்னருங்ககிட்டலாம் கழுகு மரம் ஒரு மனுஷனை தூக்கி ஆசன குழியில் உட்கார வச்சிட்டோன்னா அவன் 2 கீழ்ச்சின்னு போயிடுவான் இல்லையா? கொடூரமான தண்டனை அது. சாவும் சாக மாட்டான், பாதையும் தாங்க முடியாது, கடைசியாக சாவான். அப்படிப்பட்ட தண்டனை பட்டினத்தார் கொடுக்குறாங்க. அதனால் சொல்கிறாரு, நான் இந்த ஊன் உடல் எடுத்து ஒரு பாவமும் அறியேன், முன் செய்த பாவ வீணை இங்கு வந்து மூழுதோ அப்படின்றாரு. நான் முன்னாடி செய்தேன் பாரு, அது வருதுப்பா தண்டனைக்கு எனக்கு. இப்போங்க இந்த பிரிவில் நான் ஒரு பாவமும் அறியாதவன். அப்போ அவ்வளோ பெரிய மகானுக்கே முன்பிறவி பாவம் வருது, உனக்கு வராதா? கொஞ்சமான பாவமாக பண்ணிக்கிற நீ நானும் இல்லை, ஏராளமாக பண்ணி நான் உலகத்தை ஏமாத்தினுங்கிற மாதிரி. இப்போ எப்படி பேசின்னு ஏமாத்தின்னுக்கிறேன், அது மாதிரி நீ எவ்வளோ பேர் ஏமாத்திருப்ப. எங்கே ஏமாற்றணும்? ரெண்டுமே உலகத்தில் தான் பண்ணோம். அப்போ இந்த உலகத்திலேயே நன்மையை செய்து ஆட்சிடு. அதனால் அவ்வளோ பேர் மகானுக்கே பாவங்க தான், உனக்கு எனக்கு இருக்காதா? சொல்லு சாமி. அது இந்த பிறவியில் பண்ணதா போன பிறவியில்? எந்த பிறவிலையாவது பண்ணியிருப்ப. பண்ணா பாவம் பண்ணாத மனிதனே கிடையாது உலகத்தில்.
நான் உத்தமன்னு எவனா பேசுறான்னா அவன் தான் அதிக பாவம் பண்ணவன் அர்த்தம். பாவம் பண்ணாத மனித பிறப்பே கிடையாது சாமி. பாவத்தால் தானே பிறப்பு ஏற்பட்டது. அப்புறம் எப்படி அவன் பாவம் பண்ணாது இருக்க முடியும்? பாவம் பண்ணி தான் பிறந்தோம். தாய்க்கே நம்ம எவ்வளோ வேதனையை கொடுத்து பிறக்கிறோம் உலகத்துக்கு வரும்போது. அதுவே பெரும் பாவம் இல்லையா? ஆனால் தாய் அதை சுகமாக ஏற்றுக்கிறார் இல்லையா? அவள் தாய் ஏற்றுக்கணும். அடுத்தவன் ஏற்றுப்பானா? ஒதிப்பான். அதனால் அந்த பாவத்தை, உலகத்தில் பண்ண பாவத்தை உலகத்திலே அழிச்சிட்டு இறைவனோட போய் சேர வழி தேடிங்கன்னு தான் சொல்லிங்கிறேன் சாமி. நான் ஒன்றும் உத்தமம் கிடையாது. நானும் 1000 பாவம் பண்ணியிருப்பேன். அதனால தான் இப்படி கத்திங்கிறேன். இல்லைன்னா எங்கன்னா மூலையில் உட்காந்துருந்துருக்கலாம் நான் இல்லையா? ஆனால் நான் பாவம் பண்ணலை, நான் உத்தமன் அப்படின்லாம் சொன்னான்னா அவன் தான் அதிக பாவமே பண்ணுவேன். அதனால் அது மாதிரிலாம் பேசக்கூடாது. அது தற்பெருமைக்கு பேசுகிற விஷயம். அது உண்மையை பேசு. கடவுள் வழியில் போனா பொய் பேசாத. ஏன்னா கடவுள் உண்மையான, உடல் பொய்யானது. இந்த உடல் பொய்யான உடலை வச்சுன்னு பொய் சொல்லியே ஏமாத்தினுக்காத உலகத்தை. மெய்யை சொல்லி வாழ். இறைவன் இடம் கொடுப்பான் உனக்கு. இப்போ இறைவனே நினச்சிட்டு இருந்தால் இறைவன்கிட்ட போகலான்னு சொல்கிறீங்க. இறைவனை நினச்சி ஒருத்தன் சூசைட் பண்ணிட்டா கடவுளை போய் சேர்ந்துடலாமா? எப்படி சேருவான்? எப்படி சேருவான்? சூசைட் பண்ணிக்கிறான். ஏன்னா சாமி, உலகம் அழிய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2000 வருஷத்துல நயாகரால போய் வந்து பொத்து சாமி. அது கிறிஸ்துவ குரூப். அது அதெல்லாம் ஒரு சர்ச்சை உள்ள பல்ல நோண்டியே போச்சுட்டு இருக்கிறானுங்க, செத்து போய்க்கிறானுங்க. இது முட்டாள்தனங்க. இறைவன் யாரையும் தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லவே இல்லை. நீ தற்கொலை பண்ணிங்கன்னா இந்த ஊர் உள்ளதான் பிசாசாக தான் சுற்றுவேன். கடவுள்கிட்ட போக மாட்டேன். இதுதான் வச்சுக்கிறான் முன்னாடியே. பேய், பிசாசு, முனேஸ்வரன், காட்டேரி, கன்னி பொண்ணுன்னு வச்சுக்கிறானே. இந்த மாதிரி போகிறது தான் அதெல்லாம். ஏன்னா உனக்கு 50 வயசு வரைக்கும் நீ வாழலாம். உனக்கு அவ்வளோ மூச்சு வச்சிருக்கிறான் இறைவன். ஆனால் உன் திமிரால் நீ 30 வயசு செத்துப்பட்டா அந்த 20 வருஷம் நீ தெரியணும் ஊர் உள்ள. இதுதான் அடிப்படை பேஸ். அப்போ உயிர் போகிற நிலையில் தேவாரம் பாடுறாங்க, திருவாசம் பாடுறாங்க, ஒரு இறைவனை நினைச்சு அவர் இருக்கட்டும்ங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறாரு. அது மகாபாரதம் பாடுவாங்க, ராமாயணம் பாடுவாங்க, இதெல்லாம் பாடுவாங்க. அதெல்லாம் நல்ல வழிபாடு. இது ஏன் அப்படின்னா, மனுஷன் செத்தான்னா அழுவக்கூடாது. நிறைய பேர் சாகும்போது அழுவான். இவன் அழுவதை பார்த்து இவன் பொண்டாட்டி புள்ள குட்டிலாம் அப்பா எங்கேயோ துட்டு கொடுத்துட்டாரு சொல்ல முடியல அழுவுறாரு. பொண்டாட்டிங்க என் புருஷன் கோடி கோடியாக எங்கேயோ கொடுத்துட்டுக்கிறான் அழுவுறான்ட்டு அவன் அதை நினச்சி அழுவல. வாழ்க்கையை வீணாக்கிட்டுமே. இறைவனை தேட வேண்டிய உருவம் இது. இறைவனை தேடாத இந்த உலகத்தில் பாழாயிட்டுமே. கடைசி காலம் கடவுள் தெரியுதானே, இப்போ வழிபாடும் வழி இல்லையேன்னு அவன் அழுவுறான். இவன் எங்கே கொடுத்துட்டானோன்னு பொண்டாட்டியும் புள்ள குட்டியும் அழுவுறான். இல்லை, அந்த மாதிரி அழுகக்கூடாது. இந்த அழைகள் வரும், இது இயற்கை. ஆனால் இந்த அழையே இந்த யோகத்தில் போகிறவனுக்கு வராது. அதனால்தான் யோகத்தில் போகணும். இப்போது ஒரு மனுஷனுக்கு, ஒரு பையனுக்கு கல்யாணம் ரொம்ப சந்தோஷமாயிடும். என்ன புள்ளி கல்யாணம் பண்ணிட்டோம்பா, தக்கா புக்கான்னு ஆடுவான். அதே நேரத்தில் அவன் வீட்டில் ஒரு பேரன் செத்து போயிடுவான். 6 மாதம் எழுந்துக்க மாட்டான், நோயாளி மாதிரி ஆகிடுவான் துக்கத்தில். அப்போது சந்தோஷம் வந்தாலும் இவன் அளவு மாரி ஆடுறான், துக்கம் வந்தாலும் எழுந்துக்க முடியாது விழுந்துடுறான். இந்த யோகத்தில் ரெண்டும் பாதிக்காது. சந்தோஷமும் பாதிக்காது, துக்கமும் பாதிக்காது. உலகம், இயற்கை, மரணம் அப்படின்ற புரிய ஆரம்பிச்சிடும். புரிஞ்சிடுச்சுன்னா நீ துக்கத்தில் விழமாட்டே. அன்றாடம் செய்கிற செயல் செய்துக்கினே இருக்க. ஒரு ஆள் வந்தான், அழுதுனே வந்தான். என்னடா அது ஆசிரமத்தில் அழுதுன்னு வரானுன்ட்டு என்ன பாடுவார், ரொம்ப அன்பாக இருப்பாரு அப்படின்றான். ஏடா எல்லாரும் பொண்டாட்டி சம்பாத்தி போய் துட்டு கொடுத்தா அன்பா தான்டா இருப்பா, துட்டு கொடுக்கலாம் கட்டை எடுத்துப்பா அப்படின்னா. ஏன்னா அவன் வந்தது உங்கள்கிட்ட துட்டு கோசம் தானே. அப்போ நீ துட்டு கொடுக்காத போய் சோத்துக்கு உட்காந்து எங்கேருந்து போடுவான், கட்டை எடுத்து பொழப்பான் இல்லை. அதனால நீ சம்பாதிச்சதெல்லாம் கொடுத்துருப்ப, அதனால் ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க. இருக்கு போனதை மறந்துடு, இருக்கிற குழந்தை இருக்குதுன்ற அதை காப்பாற்ற வழி தேடுறா. நீ ஆயுதுன்னு சுற்றிக்கு நீ எங்கன்னா போய் சேர்த்து அந்த குழந்தை அனாதியாக போடுண்டா அப்படின்னு. அது மாதிரி சிலது இந்த அன்புன்ற பேரில் முட்டாள்தனமாக போயிடுவாங்க. இதுக்கு பேர் அன்பு இல்லை, மடத்தனம். எது உண்மை? நீதானே ஆவி, நீதானே பேய்.
நீ என்ன பண்ற, இன்னொரு பொருளை பிம்பம் ஆக்கிக்கிற, அதனால நீ பயந்துன்னுக்கிற. நான் தான் பேய் நினச்சிட்டுனா பயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கற்பனையெல்லாம் நமக்கு வேணாம். ஆவி இருந்தால் இருந்துட்டு போட்டுமே. உன்னை என்ன பண்ண போகுது அது வந்து? இந்த பல்பு இருக்குது தெரியுமா, பல்பு 100 வாட்ஸ் பல்பு, 250 வாட்ஸ் கரண்ட் வருது. அதில் 100 வாட்ஸ் ஓல்டரில் பல்பு போட்டிங்கன்னா பல்பு எரியும். அதே கரண்ட்டில் அதே பல்புக்கு வந்து ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட் வந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகிடும்? பெஸ்ட்டாகிடும். அதே மாதிரி ஒரு உடலுக்கு ஒரு ஆன்மாவனுடைய பலம் உண்டு தாங்கிறதுக்கு. இன்னொரு பேய் வந்து உனக்குள்ளே இறங்க சின்னத்துக்கு நீ பெஸ்ட் ஆகிடுவ. அதனால் அதெல்லாம் நம்பக்கூடாது. கடவுளை மட்டும் நம்பு, தைரியமாக வாழ கற்றுக்கணும். ஆமாம். அப்போ பேய் கடவுளை விட பேய்க்கு பலம் ஜாஸ்தியா? கடவுள் நினச்சா பேய் மண்ணாக போயிடும். ஆனால் பேய் நினச்சா கடவுளை அசைக்க கூட முடியாது. கடவுளே உனக்குள்ள இருக்குது, உன்னை அது என்ன பண்ணும்? உன்னுடைய பயம்தான் உன்னை ஆட்டி படைக்குது. சொல்லுமா. இப்போ வந்துட்டு இந்த பேய் பிசாசுகள்னு சொல்றாங்க, அவங்க வந்து அவங்களோட நிறைவேறாத ஆசைகள்னால தான் சுத்திட்டு இருக்கறதா சொல்றாங்க. அப்போ அந்த ஒரு நெகட்டிவிட்டி நம்மள வந்து எந்த மனிதனுக்கும் நிறைவேறதே கிடையாது. இந்த மனுஷன் செத்து போயினா துட்டு ஏசி ஊற்றுவாங்க, சுடுகாட்டி கொளுத்திடுவாங்க, எல்லா இடமும் எரியும். இந்த மாறு எலும்பு மட்டும் எரியாது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு பண ஆசை, அதனால் துட்டை ஏசி எடுத்துன்னு போய் அதை தெரிஞ்ச எரிஞ்சு போடும். எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் நிராசையில் இறந்து இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வாழாது. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், உடல் இல்லாத உயிரால் வாழ முடியாது, ஆன்மாவால் வாழ முடியாது. ஆன்மா இல்லாத உடல் வாழ முடியாது. எந்த ஆன்மாவும் வெளியே தெரிய முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு உடல் தேவைப்படும். அது சூட்சும சரீரத்தில் கொஞ்ச நாள் தான் வாழ முடியும். அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் பூந்து வந்து தான் ஆகணும். அதனால தான் பெரியவங்கெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அறிவாளிங்க பாரு. ஒரு குழந்தை இல்லை, ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தை இல்லை, எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, எவ்வளோ வைத்தியம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு கோயிலுக்கு யாத்திரை போய் ராத்தந்தாங்க குழந்தை பிறக்கும் அப்படின்றாங்க. அப்போ சாமியாக குழந்தை கொடுக்க போகிறாரு? சாமி குழந்தை கொடுக்க போகிறதில்ல. அங்கே நல்ல ஆத்மாக்கள் அந்த இறைவன் அந்த உலாவிகின்னு இருக்கும். அங்கே நீ தங்க, நான் அந்த ஆத்மாக்கள் கர்ப்பத்தில் புகுந்துடும், உனக்கு கரு உருவாய் குழந்தை பிறக்கும் அப்படின்றதுக்காக பெரியவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம புரியாமல் தவறு தப்பாக எடுத்துக்கணும். நம்ம தப்பு தப்பாக பேசிக்கின்னு இருக்கிறோம். உண்மையை பேசுங்க, உண்மையை தெரிஞ்சுக்குங்க. பல பேருக்கு உண்மையை சொல்லுங்க. அது நல்லது, உங்களுக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது. சொல்லப்படுற ஒரு விஷயம், ஒருத்தர் வந்து சாமிக்கு வேண்டிக்கிட்டாராம், எனக்கு இந்த வேலை கிடைச்சா நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை செலுத்துறேன். அவருக்கு அவர் வேண்டிக்கிட்ட வேலை கிடைச்சிடுச்சு. சரி. அதுக்கு பதிலாக அவர் ஓடுற ட்ரெயின் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணியிருக்காரு. இதுதான் அவர் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டாராம். இது நாகர்கோவிலில் நடந்திருக்கு. சரி. இதை நம்ம எந்த முறையில் பார்க்கணும்? முட்டாளுன்னு பார்க்கணும். இதெல்லாம் முட்டாள்தானம்னு பார்க்கணும். எவ்வளோ புத்தி இல்லாதவனாக இருக்கணும் அவன். நான் நினைக்கிற வேலை கிடைச்சா எதுக்கு வேலை தேடினேன்? நீ வாழறதுக்கு தானே, சாகிறதுக்காக வேலை தேடினேன். அப்போது இதெல்லாம் அறியாமை, முட்டாள்தனம். முட்டாள்தனத்துலேயே அந்த கடைசி நிலைன்னுங்களே, அது மாதிரி நிலை இதெல்லாம். இந்த சில அரசியல்வாதிங்க ரொம்ப அவங்க தொண்டர்களை வசைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எதனா ஒரு பதவி போனால், இல்லை அவங்க எதனா செத்து போட்டா, இவன் செத்து போகிறேன், தீ குளிக்கிறேன் அப்படின்வான். இது அவன் சொல்லுவான், இது பற்றுன்ட்டு. ஏன்டா மனுஷன் தானே, நீ யோசிக்கணும். உன் பொண்டாட்டி புள்ள குட்டி நடு ரோட்டில் நிற்குமே, யோசிக்கவேண்ணா? கேட்டால் பகுத்தறிவாதின்வான். முட்டாள்தானம் இதெல்லாம். நீ பிறந்த உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. உன் தாய் தப்பன் உன்னை நீ விரும்புகிற வேலை கிடைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சுருப்பாங்க. ட்ரெயினில் தலைவர் வடி கட்டின முட்டாள்தனமா எல்லாம். ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்கிறாங்க. சரி, அது புத்தர் சொல்கிறாரு. சரி, புத்தர் வந்து மகான், அவர் சொன்னது சரி. ஆனால் புத்தர் சொன்னார் உண்மை. எப்படி உண்மை அப்படின்னா, இந்த வார்த்தை திருமூலரும் சொல்கிறாரு, ஆசை இருக்கிறது வாழ்க்கைக்கு அது அவசியம். ஆசை இல்லாதது, புத்தர் சொன்னதே நான் சில ஒரு வார்த்தையை தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆசையே துன்பத்துக்கு அடிப்படை. ஆசையை அறவே ஒழித்து விடுனார். ஆசையை அறவே ஒழித்தா அது எதுன்னா போன வண்டி தான்.
மீதி யாரும் ஆசையா நடக்கணும் போது ஒரு ஆசை, உட்காரணும் போது ஒரு ஆசை, குடும்பம் போது ஒரு ஆசை, சாப்பிடணும் போது ஒரு ஆசை, இதெல்லாம் போய் கடவுள் தரணும்னாலும் ஒரு ஆசை. அப்போ ஆசையை அறவே ஒழிக்க முடியாது. அறவே ஒழிச்சா அது போகணும். ஆசை இருக்கணும், அது அளவோடு இருக்கணும். அளவு மீறி போனா ஆபத்து. அதை தான் புத்தர் சொல்றாரு. ஆசையா இது, ஆனா அளவு மீறி போயிடாது, போனீங்கன்னா அது ஆபத்து அப்படின்றார். இதையே திருமூலர் சொல்றாரு, அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன், ஆசை பட பட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமேனார். அப்போ நீ ஆசையை விட்டீன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீ வாழ்க்கை ஆசை பட பட துன்பம் தான் வரும். நீ நினைக்கிறதெல்லாம் உலகத்துல கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்காது. அப்ப கிடைக்காத போது எனக்கு மனசு என்ன பண்ணும்? மேலும் மேலும் துன்பப்படும். அப்ப ஆசையை விட்டுட்டுனா துன்பம் கிடையாது. இதைதான் கௌதம் புத்தர் சொல்றாரு, ஆசையை அளவோட வச்சுன்னு வாழுங்க. ஆசை இந்த ஊரையே வலிச்சு நம்மள்தாயின்னு நினைச்சுன்னு வாழாதீங்க, துன்பத்துக்கு ஆளாயிடுவீங்கன்னு சொல்றாருமா. சுவாமி, மனு தர்மத்துல பெண்களை இழிவுபடுத்தியிருக்கிறதா சொல்றாங்க. சரி, இது சரியா தவறா? இருந்துட்டு போட்டுமே. மனு தர்மம் இப்ப கடைபிடிக்க முடியுமா யாராலையாவது? முடியாது. அப்புறம் அதை எடுத்து பேசி என்ன பிரயோஜனம்? அது தேவையற்ற விஷயமாச்சே. இன்னைய வாழ்க்கையை பாருங்க. ஆதியில எவனோ துண்ணு போட்டு உட்காந்து ஏதுந்தெல்லாம் எடுத்துன்னு வாழ்க்கைக்கு எடுத்துன்னு வந்தீங்கன்னா உதவாது. அது இன்னைய வாழ்க்கை நம்ம ஒழிச்சாதான், இன்னைய வாழ்க்கை 4 பேருக்கு மரியாதையா இருந்தாதான், இன்னைய வாழ்க்கை சம்பாரிச்சாதான். இதை பாருங்க, மனு தர்மம், மனுஷன் தர்மத்தை பாருங்க. மனு தர்மத்தை தூக்கி போடுங்க, மனுஷனுக்குள்ள வாழ கத்துங்க. மனு தர்மத்தை கடைபிடிச்சா இன்னைக்கு யாரும் வாழவே முடியாது. அதனால அதெல்லாம் தேவையற்ற விஷயம். அது ஒரு காலகட்டம். 3000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னே மனுஷன் ஒரு கோமணம் கட்டின்னு வாழ்ந்தான். இப்போ வாழ முடியுமா? அப்புறம் இப்போ எதுக்கு மனு தர்மத்தை பற்றி பேசணும் நம்ம? அது தேவையற்ற விஷயமா. இது எதுக்குன்னா சிலாவலி வேலை பண்ணுறதுக்கு உதவும், நல்லதுக்கு உதவாது. இன்னொருத்தனை குறை சொல்கிறதுக்கு உதவுமே தவிர நன்மைக்கு உதவாது. அதனால் மற்றவனை குறை சொல்லி வாழறதுல என்ன பயன்? நீ என்ன கண்ட? ஒன்றே காண போதில்லை. நீயும் சாவ போகிற, அவனும் சாவ போகிறான். அப்புறம் என்னடா வாழ்க்கை இது? வாழும்போது நல்லதை சொல்லுங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை செய்யுங்க. அதுதான் சிறப்பான வாழ்வு. அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி. இன்னொருத்தனை போய் சிண்டு மூட்டி விட்டு ஒருத்தர் பிரிக்கிறதுல ஒரு பயணம் கிடையாது. சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் சிறப்பான அரசியல். அதை விட்டுட்டு மனு தர்மம் அந்த தர்மம் எல்லாம் வேணாம், தேவையற்றது. மனுஷன் தர்மத்தை பாருங்க. இப்போ அதுதான் தேவை. இப்போ அதுவே இல்லாத தவிக்கிறான் மனுஷன். அதனால மனுஷன் தர்மத்தை பாருங்க, மனு தர்மத்தை தூக்கி போடுங்க. அது எதுவோ காலத்தில் வேலை இல்லாத எழுதி வச்சுட்டு இப்போ எடுத்துக்காதீங்க. எடுத்தீங்கன்னா குழப்பம் தான் மிஞ்சம், உண்மை தெரியாது. சொல்லுமா. சுவாமி, திருப்பதியில இருக்கிறது முருகர், அவரை பெருமாள்னு வச்சிருக்காங்கன்ற ஒரு பெரிய கருத்து இருக்கட்டும். அதை பத்தி சரி, இப்போ கோவிலுக்கு போற, நீ என்ன நினச்சின்னு போற? இது கடவுள் அப்படின்னு நினச்சின்னு போற. இன்னொருத்தன் என்ன நினச்சின்னு போறான்? இது கல்லுன்னு நினச்சின்னு போறான். அப்போ அவன் நினைப்புக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது இல்லையா? நீ கடவுள்னு நினச்சா அது கடவுளாக இருக்குது, கல்லுன்னு நினச்சின்னா கல்லாக இருக்குது. அப்போ அங்க இருக்கிறது நீ முருகருன்னு நினச்சின்னு போய் கும்பிட்டுட்டு போ. இன்னொருத்தன் பெருமாள்னு கும்பிட்டுமே கூட மொத்தத்தில் கடவுள் தான். அது முருகர்னால கடவுள் தானே. முருகர்னா ஒன்று நம்ம வீட்டு வேலைக்காரன் இல்லை, அதுவும் கடவுள் தான். பெருமாள்னாலும் கடவுள் தான். ரெண்டும் நீ உனக்கு எது பிடிக்குதோ அப்படி கும்பிட்டு போய. எல்லாரும் ஒரு கடவுளை கும்பிட்றது கிடையாது. எல்லா மனுஷனும் ஒரு கடவுளை கும்பிட்றான்னா? ஒரு தெருவில் 5 கோயில் இருந்தால் 5 கோயிலில் போய் 5 சாமியும் கும்பிட்றான். எது கும்பிட்றான்? இவன் பயம், இவன் ஆசை, அதுக்காக கும்பிட்டுன்னுக்கிறான். அதனால் அது எதுவாகனா இருக்கட்டுமே, நீ என்னவா நினைக்கிறோ அது அதுவாக இருக்க போகுது. அதனால தான் அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார், நீ பார்த்தா அது கல்லுப்பா, ஆனால் அது கல்லுன்னு நினச்சிக்காத, நீ உருகுனீன்னா அதுவும் உன் கூட உருகிட்டோன்றாரு. அதனால் சொல்கிறார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு ஏல் சேர் செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கர ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணியாறுள் ஆயினார். அதனால் நீ என்னவா நினைக்கிற அது அதுவாக மாறுண்டா, உன் மனசு தாண்டா அதுக்கு தேவை அப்படின்னு. அதனால் அது முருகரானா இருக்கட்டும், பெருமாளானா இருக்கட்டும். பெருமாள்னு கும்பிட்டு போட்டோம், நீ முருகருன்னு நீ கும்பிட்டு வந்துடுறேன், என்ன குறைஞ்சி போப்போ? ரெண்டும் கடவுள் தான். அதனால வேற்றுமையே தேவையில்லை. கடவுளில் வேற்றுமையே கிடையாது. மனசில் வேற்றுமை. அது பெருமாள்ன்றது, இது கோயந்தான்றதும், இது முருகன்றதும், இது விநாயகர்ன்றது, இதெல்லாம் மனுஷன் பண்ணுற வேலை. கடவுளில் வேற்றுமை கிடையாதும்மா. சொல்லுங்க சுவாமி.
தென்னிந்தியால அம்மனுக்கு முருகருக்குலாம் முடி காணிக்கை செலுத்துறாங்க. சரி. ஆனா வட இந்தியால இத மாதிரி மொட்டை அடிக்கிற பழக்கமே இல்லையே, இங்க மட்டும் ஏன் எப்படி பண்ணிட்டு? வட இந்தியாவில் பண்றது நல்ல பழக்கம், ஆனா தென்னிந்தியாவில் அறியாமையில் பண்ணிங்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கடவுளுக்கு இந்த மயிரியை கேட்குறாரு கடவுள். உண்மையான உனக்கு கடவுள் பக்தியாக இருந்தால் ஒரு முறை போகும்போது ஒரு விரலை வெட்டி குத்துட்டு வந்து உண்டியில் போட்டு வந்துடும். அதுதான் உண்மையான கடவுள் பக்தி. ஏன்னா நீ நகமும் முடியும் இருக்குது, அது ஒரு புடிவாதமான பொருள். அது இது ரெண்டுமே வெட்ட வெட்ட நகம் வந்துக்கினே இருக்கும், மொட்டை அடிக்க அடிக்க அது வளர்ந்துக்கினே இருக்கும். அதனால் போய் மொட்டை அடிக்கிற ஒரு விரலை வெட்டி போடு உண்டியில் வராது, அதனால் போட மாட்டேன். கடவுளுக்கு உண்மையான பக்தனாக இருந்தால் காணிக்கை கொடுக்கணும்னா விரலை கொடுக்கணும். முடிய குத்து என்ன பண்ண ஜவுரி மயிர் வியாபாரமாக பண்ண போகிறார் கடவுள். இது அறியாமைமா. இதெல்லாம் கடவுளை கடவுள் தேடுறது என்னன்னா நல்ல மனசை தேடுறான் ஆண்டவன். உன் முடியை தேடலை, உன் பணத்தை தேடலை, உன் பொருளை தேடலை, நல்ல மனசை சுத்தமாக்கு. அதுதான் கடவுளுக்கு வேணும். அதை விட்டுட்டு முடிய கொடுத்து வந்துட்டா என்ன வந்துடும்? ஒன்றும் வராது. இதெல்லாம் அறியாமையில் பண்ணுற விஷயம். சொல்லுமா. சந்நியாசம்னா ஒரு துறவரம். எவ்வளவு எளிமையா இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற சன்னியாசிகள்லாம் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு எதையுமே துறக்காம. துறவின்னு ஒருத்தன் உலகத்துல இல்லைம்மா. சன்னியாசின்னு நிறையக்கிறான், துறவின்னு ஒருத்தன் கிடையாது. ஏன்னா யாருமே நான் அவ்வளோ பெரிய மகன் பட்டினத்தாரே துறவின்னு நான் ஒத்துக்கிறது இல்லை. துறவின்னா பிணம்னு அர்த்தம். அதுதான் எல்லாத்தையும் திறந்துட்டு ஊந்து கிடக்குது. மீதி மனிதனுடைய உடல்ல உயிரோட்டம் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு ஆசை இருந்துக்கினே இருக்கும். ஒருத்தனுக்கு வீட்டு ஆசை இருக்கும், ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ஆசை இருக்கும், ஒருத்தனுக்கு பிள்ளைங்க ஆசை இருக்கும், ஒருத்தனுக்கு கடவுள் ஆசை இருக்கும். ஏதோ ஒரு ஆசை இருக்கும். ஆசை இல்லாதது துறவி. ஏதோ ஒரு ஆசை இருந்தாலும் அவன் துறவி கிடையாது. ஆன்மீகவாதி, ஞானி, சன்னியாசி. அதுதான் ஒரு வாட்டி என்கிட்ட எஸ்டாரன்ஸ்லேருந்து ஒரு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஒரு வாட்டி இந்த 4 விதமான ஆளுங்க இருக்கிறாங்க, இந்த 4 விதமான ஆளுங்களுக்கு என்ன பேர் அப்படின்ட்டு. ஞானி, யோகி, சாமியார், சன்னியாசி அப்படின்னு 4 பேரை பற்றி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், சன்னியாசின்றவனுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, கடவுளும் கிடையாது. சோறு எங்கே போடுறோன்னா அங்கே துண்ணுட்டு சுற்றுருவேன் சன்னியாசி. சாமியார் கடவுள் எதுன்னு தெரியறதில்லை, தெரியாமல் இது சாமியா அது சாமியா அது சாமியான்னு தேடின்னு திரிடுவேன். சாமி யாருன்னு கேட்டுன்னு திரிடுவேன் சாமியார். யோகி கடவுள் தனக்குள்ளவே தேடுறவன் யோகி. ஞானி தனக்குள்ளவே தேடி அடைஞ்சவன் ஞானி. இப்படி 4 விதமாக மக்கள் இருக்கிறான் ஞானிகளில் அப்படின்னு. அது மாதிரி துறவின்னு ஒருத்தன் கிடையாதுமா. எனக்கு தெரிஞ்சு துறவின்னு யாருமே என்னால் ஏற்றுக்க முடியல. அது நிறைய பேர் பேசுகிறாங்க துறவின்னு. துறவின்றது யாரும் கிடையாது. துறவின்னா போனந்தான். ஏன்னா எவனுக்காவது ஏதோ ஒரு மேலே பட்டு இருந்துக்குன்னே இருக்கும். அப்புறம் அவன் எப்படி எதை திறந்தான்? அவன் வீடு வானான்னுறான். ஒருத்தன் சாப்பாடு செய்து போடுறீங்க, ஒருத்தன் சொல்கிறான் நான் கறி மீன் சாப்பிட மாட்டேங்கன்றான், துறவியாவ? ஒருத்தன் சொல்கிறான் நான் கத்திரிக்காய் முருங்காய் சாப்பிட மாட்டேங்கிறான், துறவியா? ஒருத்தனுக்கு ஒன்று பிடிக்கலன்னா விட்டுடுறான், அதனால் அவன் துறவி ஆகிட முடியாது. துறவின்றவன் எல்லாத்தையும் திறந்தவன். எல்லாத்தையும் திறந்தாங்க என்ன இருக்கும்? போனந்தான் இருக்கும். அதனால துறவின்னு எனக்கு யாரும் தெரியறதில்லம்மா. சன்னியாசின்னு நிறைய. அவனுக்கு எங்கே சோறு கிடைக்குதோ அந்த ஊரில் போய் தங்கிடுவான். அவனுக்கு பேர் சன்னியாசி. அவன் தெய்வத்து மேலேயும் பக்தி கிடையாது, தான் குடும்பத்து மேலேயும் பற்று கிடையாது. அவன் சன்னியாசி, ஆனால் துறவி கிடையாது. சாமி, ஒரு கடத்தலுக்கு போனால் ஒரு நாய்க்கு 4 தடவை பிஸ்கட் வாங்கி போட்டால் 5வது மேலே விழுக, ஒரு கட்டை எடுத்துக்க வர்ற ஓட்டம்லாம் அடி அந்த நானுன்றது வரும் சாமி. உட்காந்துருது சாமி, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் என்னை நிம்மதியாக இருக்க விடு, நான் நிம்மதியாக இருக்கேன், என்னை அதுன்னு சொல்லி என்னை மயக்காத. எத்தனையோ பேர் இருக்கேன், அவங்களுக்கு கூட என்னை விட்டுரு நான் அப்படின்னு ஐயாவோட பாதத்தை பிடிச்சிக்கிறது. அதுக்கு தான் எல்லா மகானும் ஒரு விஷயத்த திரும்ப தோணுது. என்னென்ன, நான் ஒன்றும் இல்லை, இவ்வளோ பெரிய குரு மகான் இவ்வளோ பேருக்கு உபதேசம் கொடுத்துக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு நாளும் தன்னை குருன்னு சொன்னதே இல்லை. அவங்க நல்லா தெரியும். இது எதுக்காகனா, நாளைக்கு உன்னோட நிலையே உயரும், என்ன கொஞ்சம் திரும்பி பாடுறா. நான் எப்படி அடக்கமாக இருந்தனோ நாளைக்கு நீயும் அடக்கமாக இருந்தனா உனக்கும் ஞானமானது கிட்டும். குரு எவ்வளையோ சீடர்களும் அவ்வளியே இருக்கணும் சார்.
அதுதான். அது வாயில சொல்லக்கூடாது, செயல்ல காட்டணும். அது செயலுக்கு உதாரணம் நம்ம தியாக ஐயா. இங்கே வராதிங்கப்பா, அங்கே போங்கப்பா. நீங்க தானே சாமி சொன்னீங்க, கடவுள் குருவை காட்டுறாரு, குரு கடவுளை காட்டுறாரு. இதை யார்? அதான் சாமி, நான் எங்களுக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. அது புரியாம தான் நாங்க 2 பேருமே வின்னு நாங்க சொல்லிட்டோம் சாமி. சந்தோஷம் சந்தோஷம். நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாமி. இன்னொரு சின்ன கேள்விதான் சாமி. இது வளர்த்தலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்து அழித்து விடுன்னு ஐயா சொல்லுவார் சாமி. அது சின்ன எக்ஸ்பிளைன், எனக்கு கொஞ்சம் உறுத்தல, அது மட்டும் சொல்லிட்டீங்க. உலகம் எல்லாம் ஒரு வழியில் போகுது. நான் ஒரு குடும்பம் நடத்தினுக்கிறேன். என்னால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. ஆனால் என்னோட சொந்த பந்தம் எல்லாம் நல்லா வாங்குறாங்க. வீட்டில் ஒரு என்ன சொல்லுவாங்க, உன்னோட அண்ணனை பாரு, உன்னோட தம்பியை பாரு, அவங்களாம் நல்லா இருக்கிற வீடு வாசலோடு இருக்கிறாங்க, நீ இன்னும் வாடகை வீட்லேயே இருக்கிற, அப்படி தானே கேட்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணோம், நானும் அவங்கள 4 பேர் மாதிரி நல்லா வாழறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். எடுக்கலைன்னா உலகம் காரி துப்போம். நீ எல்லாம் எதுக்கு வாழ்ந்த, நீ இவ்வளோ காலம் வாழ்ந்து என்னத்தை பண்ண அப்படின்னு யார் கேட்பா? முதல்ல பொண்டாட்டி கேட்பாங்க. அவங்க கேட்டு கேட்டு அவங்க சலிச்சு விட்ருவாங்க. சரி, இதெல்லாம் திருத்த முடியாதுன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, புள்ள கேட்பான், நீ என்னை பற்றி எனக்கு என்ன பண்ண. அப்போது இது உலகத்தோட இயற்கை. அப்போ இந்த குடும்பத்தை நம்ம சரி பண்ணோம்னா எல்லாரும் எப்படி வாழ்கிறாங்களோ அதே போல் என்னோட குடும்பத்துக்கு தேவையானதையும் நான் செஞ்சுட்டு அதுலேருந்து விலகி நிற்கணும். வாரி பூசிக்கூடாது. எல்லாருக்கும் என்ன தேவை, என் பொண்டாட்டிக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணணும், என் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணணும். ஆனால் எதையும் நான் பண்ணலை, இதையெல்லாம் பண்ணுற அளவுக்கு இறைவன் என்னை வச்சிருக்கான்ற அந்த அந்த மன உறுதியோடு நிற்கணும். நின்னால் இதையெல்லாம் செஞ்சால் கூட அந்த செஞ்சதுக்கான பாவமோ புண்ணியமோ நம்மளை வந்து ஒட்டாது. இதை தான் எல்லாம் மகானம் பண்ணுறாங்க. ஞானத்தை அடைஞ்ச பிறகு கூட மகங்கள் எங்கே வராங்க தெரியுமா? பக்தி யோகம்னு ஒன்று இருக்குது, கர்ம யோகம்னு ஒன்று இருக்குது, ஞான யோகம்னு ஒன்று இருக்குது. யோகத்தில் 3 விதமான யோகங்கள் இருக்குது. ஞானத்தையே அடைஞ்சால் கூட மகான்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே நிற்காம கர்ம யோகம் பண்ணுறாங்க. யார் பண்ணுறது பார்த்துக்கோ, மகான்களே இதை பண்ணுறாங்க. அவங்களும் நம்மளை மாதிரியே எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்களே. அவங்களுக்கு மட்டும் ஏன் பாவ புண்ணியம் வரலன்னா அவங்க செய்யறதெல்லாம் கர்ம யோகம். இது எதுக்கும் நான் காரணம் அல்ல, எல்லாத்துக்கும் காரணமான ஒரு பொருள் என்னை இயக்குது அப்படின்ற உண்மையை புரிஞ்சு எங்கேயுமே அவங்களோட கையெழுத்து போகிறதில்ல. இதை யார் பண்ணது? தியாகம்னு போட்டேன்னா அதை பண்ணதுக்கான பாவ புண்ணியம் எல்லாம் வந்து சேர்ந்துடும். இதை யார் பண்ணது? இறைவன் அப்படின்னு போட்டேன்னா இதனால் வரக்கூடிய பாவமோ புண்ணியமோ என்னை வந்து சேராது. இதுக்கு பேர் தான் கர்மயோகம். இதை நம்ம எல்லாரும் பண்ண முடியும். ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியல. நாம் செய்யக்கூடிய எல்லா செயலும் தொடர்ந்து செய்யலாம், யாரும் தடை போகிறதில்லை. ஆனால் செஞ்சு முடிச்சுட்டு கீழே ஒரு கையெழுத்தை போட்டுருங்க. என்னன்னு போனா, இறைவன் செய்ய சொன்னால் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு கீழே கையெழுத்து போட்டோம்னா நமக்கு அதனால் வரக்கூடிய பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. இது ஒரு மந்திரம், இது ஒரு தந்திரம். இந்த தந்திரத்தை கையாண்டால் நமக்கு மறுபிறவியே இல்லாத ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துறோம். ஏன் மறுபிறவி வருது? கர்மா இருந்தால் மறுபிறவி நிச்சயம். எனக்கு கர்மாவே இல்லைன்னா இறைவன் எழுதி பார்ப்பான், எழுதவே இல்லை, ஒன்றுமே இல்லைண்ணா, இவன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் ஆகிடுச்சு, முடிச்சு அனுப்பிடுவோம். அப்போது எல்லா செயலும் நம்மளால் செய்ய முடியும், பேரை மட்டும் மாற்றி போட்டுட்டால் அதுக்கு பேர் கர்மயோகம். அங்கே நான் என்ற அகங்காரம் இல்லை, நான் என்ற அறியாமை இல்லை. சரிங்களா? இப்போ யோகம் பண்ணுறோம், இந்த ஞானம் வர்றதுக்காக தான் ஐயா இந்த பாடமே கொடுத்தாரு. ஆனால் போகிற வழியில் நாம் மறந்துடுவோம். ஒரு விவசாயி இருக்கார், அவருக்கு சொந்தமான நிலம்லாம் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, இது தரிசு நிலமாக இருக்குது, இதை உழுதா நம்ம குடும்பத்துக்கு ஆகும், அதை கொண்டு போய் சந்தையில் விற்றோம்னா நம்ம வாழறதுக்கு தேவையான ஒரு பொருள், பொண்ணு பொருள்லாம் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, தரிசாக கிடந்த நிலத்தை இப்போது எல்லாத்தையும் வெட்டி கதிரெல்லாம் வெட்டி உட ஆரம்பிக்கிறார். இவர் உழுது தயார் பண்ணும்போது இறைவனோட அருளால் மழை பெய்யுது. இறைவனோட அருளால் மழை பெய்யுது. மழை பெய்ஞ்ச உடனே இந்த மண் ஏற்கனவே பதமாயிடுச்சு. ஏன்னா இந்த விவசாயி உழுதுட்டார். கரடுமுரடாக இருந்த நிலத்தை இப்போ உழுது ஒரு பக்குவத்தில் வச்சார். இந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவனால்
மழை பெய்யுது. மழை பெய்ஞ்ச உடனே அங்கே என்ன பண்ணுது? ஏற்கனவே அங்கே சில விதைகள்லாம் இருந்து இப்போ குவளை மலரெல்லாம் பூக்குதான். விவசாயி எதுக்காக அந்த நிலத்தை இப்போ உழுதாரு? பயிர் வைக்கணும். பயிர் வச்சு அதனால் என்னோடய குடும்பத்தையும் தள்ளணும், அதை சந்தையில் கொண்டு போய் விற்றால் எனக்கு பொண்ணு பொருள்லாம் கிடைக்கணும் தான் உழ ஆரம்பித்தார். ஆனால் அவரோட போதாத காலம் உழுது முடித்தோடனே மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே அதில் அழகழகான பூக்கள்லாம் பூக்குது. பூத்த உடனே என்ன பண்ணுறது? வந்த நோக்கத்தை மறந்து இதை பார்த்த உடனே என்ன பண்ண, ஆகா இந்த ஒரு பூவும் என்னோட பொண்டாட்டி கண்ணு மாதிரி இருக்குது. அந்த கோலை மலர் அவரோட மனைவி கண்ணு மாதிரி இருக்குது. மயங்கின உடனே வந்த வேலையை விட்டுட்டு அவர் பொண்டாட்டி ஞாபகம் வந்துச்சு. அதை போல நாம் எல்லாரும் யோகம் பண்ணினே வரோம். ஆனால் மனம்ன்றது என்ன பண்ண தெரியுமா? நம்மளை பற்றி யாருக்குமே தெரியாது. இந்த உலகத்தில் நம்மளை பற்றி நம்மளை பெற்றவங்களுக்கும் தெரியாது, அண்ணன் தம்பிக்கு தெரியாது, அக்கா தங்கச்சிக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. சமயத்தில் நம்மளுக்கே தெரியாது. நான் யாருப்பான்னு கேட்டால் நமக்கே கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இதுக்குள்ள ஒருத்தன் உட்காந்துக்கிறான், அவனுக்கு நம்மளை பற்றி எல்லா ரகசியமும் தெரியும். அவனுக்கு பேர் என்னது? மனம். நம்மளுடைய பலம் எது, நம்மளுடைய பலவீனம் எதுன்னு அவன் புட்டு 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 வச்சுருவான். யோகத்துக்கு போகிறோம், ஆஹா நல்ல விஷயம் பண்ணுறிய அப்படின்னு அவன் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவானா? ஒரு நாளும் உதவி பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? இந்த விவசாயிக்கு நேர்ந்த மாதிரி ஆசையை காட்டி நம்மளை வெளியே தள்ளி உட்கார வச்சுருவான். அப்போது பாடம் பண்ணுறவங்க எல்லாரும் அந்த விவசாயி மாதிரி தான். வர்ற வழியில் ஏதாவது அழகாகுதுன்னு மடங்கிட்டீங்கன்னு சொன்னால் போகக்கூடிய இலக்கை நம்ம அடைய முடியாமல் போயிடும். இது ரொம்ப கவனமாக இருக்கிறோம். புரியுதுங்களா? காசிக்கு தான் போகணுன்னு முடிவாயிடுச்சுன்னா வழியில் எதை பார்த்து நம்ம மடங்கக்கூடாது. காசிக்கு போய் தான் இறங்குவேன்னு பத்திரமா அந்த வண்டியிலே உட்காந்துக்கணும். ஐயாவும் காசியில் தான் ஏற்றி விட்டார். எப்போ இந்த வண்டி காசிக்கு தான் போகுது, இங்கே போனீங்கன்னா எல்லாருக்கும் முக்திக்கு மோச்சங்க தான் ஏற்றி விட்டார். ஆனால் இந்த பாழா போன மனம் இருக்குத, காசியை விட போகிற வழியெல்லாம் அழகாகுதுன்னு வழியில் பார்த்தோன்னே இறங்கிட்டோம். புரியுதுங்களா? அப்போது நம்ம மனசுக்கு நம்மளோட பலம் எது பலவீனம் தெரிஞ்சு நம்ம எதை போட்டால் அந்த பாதையிலிருந்து தடுமாறுவோன்னு தெரிஞ்சு நம்மளை தடுமாற வச்சிரும். அப்போது போகக்கூடிய பாதையில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஆனால் இவ்வளோ மோசமான மனசை வச்சுக்கின்னு தான் நாம் இறைவனையே பிடிக்க முடியும். வேற ஒரு பொருளால் இறைவன்கிட்ட கொண்டு போய் வர சக்தி வேறு எதுக்குமே கிடையாது. புரியுதுங்களா? மனசால் மட்டும்தான் உண்டு. வெறும் மூச்சு நான் நினைக்கிற இடம்லாம் போகவே போகாது. மனமானது பக்குவப்பட்டால் மட்டும்தான் நான் நினைக்கிற இடமெல்லாம் இந்த மூச்சும் போகும். புரியுதுங்களா? மனசுக்கு தான் அவ்வளோ பலங்குது. அந்த மனசை சுத்தமாக வச்சுக்கினா மற்ற எதுவும் தடை கிடையாது.